கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுக்கணும். இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அப்ப நீங்க ஜெபிக்க தனியா ஜெபம் பண்ணணும், அவரோட பேசணும், அவர் நமக்கு பேசுவார். புரியுதுங்களா? ஆமென். அப்ப இந்த இயேசுவை இந்த உலகத்துல இயேசுன்னு தெரிஞ்சும் அவரை ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும்? யோவான் 1:3 அதிகாரம் 18 வசனம் வாசிங்க. இயேசுவை அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாக இருக்கிறவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனை நாமத்தில் விசுவாசம் இல்லாது இருக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். அவ விசுவாசியாக தீர்க்கப்படுவான். கண்டமினேஷன். அப்போ அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவனுக்கு என்ன, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அப்போ அவனுடைய வாழ்க்கை இயேசு என்று தெரிஞ்சு, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசு தெரியும், இயேசுதான் தேவன் என்று அவங்களுக்கு தெரியும். ஆனா இயேசுவுக்கு முதலிடத்தை கொடுக்காமலே வாழ்வாங்க. தங்களுடைய சுயநலங்களிலே, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்ல, சுயநீதியில வாழுவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஆக்கினை, கண்டமினேஷன். புரியுதுங்களா? அப்போ மார்க் 16:16 என்ன சொல்லுது? இந்த கண்டமினேஷன்ல, இந்த அழிவுல, இந்த நாச மோசத்துல ஒரு மனிதன் விடுதலையாக்கப்படனா அவ என்ன செய்யணும்? 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவான். அவன் வரும்போது ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினைக்கு என்ன செய்யப்படுகிறான்? தீர்க்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அதனால இந்த இயேசுவை என்ன செய்யணும்? ஏதோ கொண்டாடும், நல்லதுதான். ஆனா முக்கியமான பர்பஸ், இயேசு உலகத்துல ஒரு பாலகனாய் பிறந்தது எல்லா மனுஷனுடைய பாவத்தை நீக்கி சிலுவையில நாம் மறிக்கிறதுக்கு பதிலா அவர் மறிச்சு நம்மளை விடுதலை ஆக்கினார். புரியுதுங்களா? ஆமென். 1 யோவான் 1 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. First John, first chapter. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் என்ன செய்தது? வெளிப்பட்டது. இயேசு ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதை உங்களுக்கு என்ன செய்கிறோம்? அந்த ஜீவன் வெளிப்பட்டது. நம்முடைய ஜீவன் எங்க இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. எங்க இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவனை நாங்க கண்டு, பார்த்து, தொட்டு, அனுபவிச்சு உங்களுக்கு நாங்க என்ன செய்கிறோம்? அறிவிக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ முயற்சி எடுக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பரிசுத்த வாழ்வை தந்து சதா காலமும் நம்மளை தேவனோடு வாழும்படியாய் உதவி செய்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளாதவனும், இதை குறித்து அக்கறை கொள்ளாதவனும், இதை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில தேடாதவனும், யாரும் இந்த ரட்சிப்பை குறித்து தேடாதவன். They are not seeking. They are not, அவங்களுடைய ஹார்ட் தேவனை விட்டு தூரமா இருக்கு. அவங்க தன்னுடைய இருதயத்துல அந்த இயேசுவை என்ன செய்யல? தேடல. அதனால அவங்க கண்டடைய முடியாது. அப்ப இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்காக மரித்தார் இயேசு. ஏதோ ஒரு கிறிஸ்தவனுக்கு மட்டும் இயேசு என்ன செய்யல? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் மரிக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் ஜீவனை என்ன செய்தார்? கொடுத்திருக்கிறார். அப்ப யாரெல்லாம் மனிதனாய் இருக்கிற ஒரு மனிதன் அந்த இயேசுவை எனக்கு ஒரு ரட்சிப்பு என்று தேடுவான், ஆனால்
அவனுக்கு தேவன் இந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ஆமென். தேடாதவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சான்சஸும் எல்லா மனிதனுக்கும் கிடைக்கிறது. மழை எல்லாருக்கும் தூத்துதா? சூரியன் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குதா? அதே மாதிரி தேவனும் எல்லா மனுஷனையும் தான் என்ன செய்யறார்? நேசிக்கிறார். ஆனா அந்த இயேசுவை தன்னுடைய உள்ளத்துல இடம் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணக்கூடியவனுக்கு ஆண்டவர் ஒரு உதவியும் செய்ய முடியாம போயிடும். அவனை காப்பாற்றுறதுக்கு முடியாம போயிடும். வாய்ப்பு இருந்தும் சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை தவற விடும்போது அந்த தேவனுடைய பொறுப்பு, அவரு உதவியின் அந்த செய்யற காரியம் அவரால் உதவி செய்ய முடியாம போயிடுது. அப்ப அந்த ஆத்துமான் மறித்து நரகத்துக்குள்ள பிசாசின் கையில சிக்கி கொள்ளுகிறது. புரியுதுங்களா? அப்ப யார் அப்ப நாம ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தனால இயேசு அறிந்தோம் என்றல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை என்ன செய்யணும்? தேடணும். என்ன செய்யணும்? தேடணும். தேடி அவர் உங்க உள்ளத்துல வரணும். வந்தாக்கா ரட்சிப்பு, வரலன்னா என்ன இல்ல? ரட்சிப்பு இல்ல. கிறிஸ்தவ குடும்பத்துல இருக்கலாம், இயேசுதான் தேவன் தெரியலாம், எல்லாம் தெரிஞ்சாலும் இயேசுவை தேடி அவர் எனக்குள்ள வாரும் என்று யாரெல்லாம் கூப்பிட்டு அந்த இயேசுவை உள்ளத்துல வச்சாங்களோ அன்னைக்குதான் அவங்க வாழ்க்கையில கிறிஸ்துமஸ். புரியுதுங்களா? என்னதான் டான்ஸ் என்னதான் பாட்டும் கொண்டாடினாலும் நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனா இயேசு நம்ம உள்ளத்துல பிறக்கலன்னா எல்லாமே வீண். புரியுதுங்களா? ஆமென். அதனால இம்மானுவேல், தேவன் நம்மோடு. அப்போ தேவன் நம்மோடு வாசம் செய்கிறவர். அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? இயேசு என்று. இயேசு என்றா என்ன அர்த்தம்? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். நாம பாவம் நம்மை மன்னித்து நீக்கிறார், அதே நேரத்துல பாவம் செய்யாதபடி நம்மை பாதுகாக்கிறார். அவர் கீழ்ப்படியணும். புரியுதுங்களா? அப்ப இயேசு மாமிசத்துல வெளிப்பட்டு நித்திய மீட்பை நமக்கு உண்டாக்கி. பண்ணலாமா? அப்ப யாரெல்லாம் இயேசுவை தேட போறீங்க? தேடுறதுன்னா ஆண்டவரை கூப்பிடணும். வாய் திறந்து இயேசுப்பா எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, எல்லாரும் கண்ண மூடி நீங்க சொல்லுங்க, ஏசப்பா. எல்லாரும் நான் சொல்றத சொல்லுங்க, ஏசப்பா எங்க உள்ளத்துல வாங்க, நாங்க உங்களுக்கு கீழ்ப்படிவோம், எங்களையும் முற்றிலும் ரட்சிங்க இயேசுவின் நாமத்திலே. பிதாவே, இந்த வேளையிலும் அருமையான பிள்ளைகள் யாவரையும் உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பரலோகத்தின் தேவன் இந்த ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி முழு உலகத்திலும் உள்ள ஜனங்களுடைய பாவங்களை போக்கும்படிக்கு நீர் மனுஷ குமாரனாய் வெளிப்பட்டு ஆண்டவரே தேவனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து ஆண்டவரே நித்திய மீட்பை எங்களுக்காக தந்து இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, தங்கள் இருதயங்களை அடைத்துக் கொள்கிறவர்களும் ஆண்டவரே இந்த இயேசுவை புறந்தள்ளுகிறவர்களும் ஐயா மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுலாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன். இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ரட்சிக்கிறேன். ஆண்டவரே, முழு இதயத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடவும் உம்மை தங்கள் ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும் நீர் ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிய உதவி செய்யும். யாவரையும் பலப்படும். இந்த கூடி வந்திருக்கிற காவல்கார கூடுகைகள், தேவ பிள்ளைகள், குடும்பங்கள், குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிக்க கர்த்தருடைய தயவும் கிருபையும் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான செய்தி வழங்கிய நம்முடைய ரெவரண்ட் பாஸ்டர் ஜார்ஜ் ஆண்டனிக்கு இடைத்த நாளத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நடக்கிற காலக்காரங்க தான் நம்ம பசங்க எல்லாம் நல்லா வசனம் சொன்னாங்க. இப்போ நல்லா காமிச்சாங்க, நல்லா பாட்டு பாடினாங்க. அவங்களோட என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நம்ம பாஸ்டர் கொடுப்பாங்க. சரியா? நான் பேர் வாசிக்கிறேன், ஒருத்தெல்லாம் வந்து வாங்கிக்கணும். ஷியோனா சாரும்
சரி நீ வாங்கி போங்க போங்க சேர்ந்து போங்க குடும்பம் போங்க அதுலயே போங்க குடும்பம் சேர்ந்து பிள்ளைங்க உட்காருங்க உட்காருங்க கீழே உட்காருங்க அப்படியே திரும்பி அருண் அருண் முன்னாடி இருக்க பிள்ளைங்க உட்காருங்க நாங்கள் போ ஸ்டீபனா சூப்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எமீரா கண்டெக்ட் எமீரா சேருங்க சேருங்க எமீரா சேருங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாங்க இரான் சேருங்க நல்லா பாட்டு பாடு இரான் ஓகே ஓகே பாட்டு பாடுங்க மறந்து நீ பாட்டு பாடுங்க நீ வசனம் சொல்லு கரெக்ட்டா மெட்லி மெட்லி டொனால்ட் பேபி உள்ள உட்காருங்க உட்காருங்க ஆமா பையன் தானே பையன் எல்லோ கலர் எல்லோ பையன் ஒன்று நான் ஒயிட்டு பேசிட்டு இருந்தாங்க வெரி குட் என்ன கொடுத்தாரு மக்களை நீ சூப்பர் வெரி குட் அம்மாட்ட கொடுத்துருங்க அம்மாட்ட கொடுத்துருங்க இதை ஓப்பன் பண்ண முடியாது அப்படி ஓப்பன் பண்ண முடியாது மக்களை அம்மாட்ட கொடுத்துரு அம்மாட்ட கொடுத்துரு மக்களை உடைச்சிடாத உடைச்சிடாத அம்மாட்ட வீடு பயங்கர பசி போல சரி அப்படியே சின்ன பிள்ளைங்க பூஜா அப்படியா வெயிட் 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 தெரியல கூட்டமா இல்ல இல்ல
ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் சரி எடுத்துக்கலாம் ப்ரோ உட்காந்துங்கப்பா எல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா என்ன பாட்டு போகணும் என்ன பாட்டு ఈ విషయం వయసు నా బిడ్డావా బిర్యానీ என்ன బిర్యానీ చికెన్ 65 இருக்கு